வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம vivo Z1x இந்த பர்டிகுலர் மொபைலில் எப்படி டேட்டா ஃபேக்ட்ரி ரீசெட் அதாவது ஃபார்மட் எப்படி அடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலில் நம்ம செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அபவுட் ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷனே வரும். ஸோ அந்த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேக்கப் அண்ட் ரீசெட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கிளியர் நவ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார்மட் ஃபோன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கிளியர் நவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பின் நம்பர் என்னவோ அதை நீங்கள் போடுங்க. ஸோ பின் நம்பர் போட்டிங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேட்கும். ஸோ அது ஒரு 5 செகண்ட்ஸில் வரும். ஸோ கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மொபைல் ரீபூட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி ரீசெட் அதாவது ஃபார்மட்டிங் ப்ராசஸஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஃபார்மட்டிங் ப்ராசஸ் நடக்கும்போது நீங்கள் உங்களுடைய மொபைலை அட்லீஸ்ட் ஒரு 80% உங்களுக்கு மினிமம் பேட்ரி பார்த்துங்க. ஸோ பேட்ரி பர்சன்டேஜ் மினிமம் வந்து ஒரு 80 வச்சுங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 60 அரௌண்ட் ஒரு 60 இருந்தது. ஸோ கம்மியாக வச்சு நீங்கள் ஃபார்மட் பண்ணாதீங்க. அது வந்து எப்படி பார்த்தாலும் 5 to 10 மினிட்ஸில் சம்டைம்ஸ் முடிஞ்சிடும். சில பழைய மொபைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ½ அன் ஹவர் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். ஸோ ½ அன் ஹவர் வரைக்கும் டைம் எடுக்குதுன்னா பேட்ரி தாங்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் அதாவது இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மட் பண்ணும்போது பவர் பட்டன், வால்யூம் பட்டன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் எதுவுமே ப்ரெஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு பேட்ரி ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதில் பவர் அடாப்டர் போட்டு சார்ஜ் மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க. அதர்வைஸ் இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரீபூட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே எரேஸ் பண்ணிவிட்டு புதுசாக அன்பாக்சிங் பண்ணால் மொபைல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். உங்களுக்கு மொபைல்ஸ் ஏதாவது லேக் ஆகுது இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ஃபேக்ட்ரி ரீசெட் அதாவது ஃபார்மட் அடிச்சுட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு மொபைல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்மட் அடித்தாச்சு, ஃபார்மட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பூட்டப் மாதிரி நமக்கு திரும்பவும் கேட்கும். ஸோ மொபைல் எப்படி நம்ம பூட்டப் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் மொபைலை செட் பண்ணிக்க வேண்டியது தான். செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷரான ஒரு புதிய மொபைல் ஃபீலிங்கில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அப்படி நீங்கள் செட் பண்ணும்போதே உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ மெயினாக நீங்கள் வந்து செய்ய வேண்டியது இந்த ஸ்மார்ட் அப்கிரேடை டிசேபிள் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்லி டவுன்லோட் அப்கிரேட் பேக்கேஜஸ் ஓவர் வைஃபை அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிசேபிள் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை நீங்கள் வைஃபை கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சில அப்டேட்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் படித்து பார்த்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் கொடுத்துறாதீங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மொபைல் கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பூட்டப் முடிஞ்சிடுச்சு, அதாவது ஃபார்மட்டிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபார்மட்டிங் முடித்த உடனே நம்ம திரும்பவும் அந்த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டை செக் பண்ணுறோம். ஸோ அதில் அபவுட் ஃபோன் போகிறோம். ஸோ அபவுட் ஃபோன் போனோம் அப்படின்னா என் கையில் இருக்கிறது 8GB RAM 128GB வேரியண்ட்டு. ஸோ ஃபன் டச் OS 11 அண்டு ஆண்ட்ராய்டு 11ல் இந்த மொபைல் இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 712 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப்செட் இந்த மொபைலில் இருக்குது. ஸோ கேமரா செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கேமரா நல்லா தான் இருக்குது. ஸோ 48 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு அண்டு 32 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரியர் கேமராவோட செல்ஃபி கேமரா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஃபார்மட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து 128GB இருக்குது, 8GB ரேமு. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 128GBயில் 13.7GB தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லான்ச் பண்ணுற மொபைல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20GB கிட்ட யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் வந்து 13.77GB தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டம்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மெனு பார் வரும். ஸோ இந்த மெனு பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். வால்யூம் நீங்கள் இதிலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பவர் ஆன் பவர் ஆஃப் எல்லாமே ரீஸ்டார்ட் பண்ணுறது
எல்லாமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவர் பட்டன் வால்யூம் பட்டன்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான சாய்ஸு. மேலேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ டச் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது, டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது, ஒரு சூப்பரான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ் தான். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.